வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம கடந்த ஒரு வாரமா மன தூய்மை பற்றி பேசிட்டு இருக்கோம். மன தூய்மைங்கிறது வாய்மையால் காக்கப்படும்னு வள்ளுவர் சொல்றாரு. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாருக்கும் தீமை இல்லாத சொல்றது அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து, இதேதான் எல்லாருக்குள்ளே இருக்குங்கிறத உணர்ந்து, நம்ம மையத்திலிருந்து எல்லாரோடையும் தொடர்பு கொள்றது, அதைத்தான் தூய்மைன்னு சொல்றாங்க. மனதுல தூய்மையா இருந்துட்டா வேற எந்த விஷயமும் நம்ம செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நிறைவிற அப்படின்னு. இது மாதிரி வள்ளுவர் நிறைய இதை பற்றி பேசுறாங்க. பெரியவங்க எல்லாரும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் தூய்மையானவர் தான். தங்கள் இயல்புல இருக்கும்போது எல்லாருமே தூய்மையானவங்க தான். எப்ப அவங்க கருத்துக்களை அவங்கள கடைபிடிக்கும் போது, கருத்துக்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை எப்ப ஏதாவது ஒன்றை சார்ந்து இருக்காங்களோ அப்ப அதற்கானவங்களா மாறிடுறாங்க. நம்ம மையத்தில் இருக்கணுங்கிறது என்னன்னா, எதையும் சாராமல் இருக்கிறது. எதையும் சாராமல் இருப்பது என்றால் இறைவனை மட்டும் சார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். இயல்பான குணநலன்களோட எல்லாருக்குள்ளேயும் அதே குணநலன்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது வெளிப்படும் வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களோட நெஞ்சு கலந்து வாழ்றது, அதுதான் இனிமையான வாழ்க்கை. இப்ப இருக்கிற சமூகத்துல அந்த இதை நம்ம தொலைச்சிட்டு திரும்ப பெற வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் தொலைத்து விட்டு திரும்ப பெறுவதுதான் வாழ்க்கை. அதுக்காகத்தான் இறைவன் மனிதனா பிறந்திருக்கான். தன்னை சுவைப்பதற்காக இறைவன் மனிதனா பிறவி எடுத்ததா சொல்லுவாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை மேம்படுத்தி அதோட ஒன்று கலக்கிறது தான் வாழ்க்கையோட ஒரு சிறப்பான நிலை. இதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இதுல சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கெல்லாம் இறைவன் இல்லை. அது வெளியில எங்கேயோ இருந்துகிட்டு நமக்கு அருள் பாலிக்கிறான் அப்படிங்கிறது தான் புனை கதைகள். தன்னை உணர்ந்தவங்க தனக்குள்ள இருக்கிற அந்த இரையாற்றலை உணர்ந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதைத்தான் எல்லாமே சொல்றாங்க. தத்துவம் அசின்னு சொல்றாங்க. நீயே அதுவாக இருக்கிறாய் என்ன. எல்லாருமே அதே தான். அந்த இதை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க சரியான பாதையில போறாங்க. பின்னாடி அது புரிஞ்சுக்கிறாது இருக்கவங்க தான் தனக்குள்ள அடிச்சுக்கிட்டு மற்றவங்களும் துன்பமா இருக்காங்க. சரி, நல்லது நண்பர்களே. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு சிறு விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பா இருந்து நம்ம மீட்டு எடுக்கணும். கருத்துகளோட அடிமையா இருக்கிற, கருத்துகளுக்கு வளையத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை விடுவிச்சுக்கிட்டு முழுமையா இறைஞானங்களோட வாழ பழகணும். அதை நோக்கி நம்ம இப்போதான் ஒரு அடி எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும். அந்த நிலைக்கு முழுமையா போனவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அதை உணர்ந்திருக்கிறதுனால அதை பகுத்துக்கிறோம். அதை மேல்நிலைக்கு எடுத்துட்டு போக பார்க்குறோம். நம்ம இன்னும் ஒருத்தர் சரி பண்ண முயற்சி பண்றோம். நமக்கு கிடைச்ச அடையாளங்களை மற்றவங்கள்ட்ட காமிச்சு அதை மேம்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். சரி நண்பர்களே, நம்ம இரையாற்றல் பகிர்தல ஆரம்பிப்போம். வெண்மையா இயல்பா கண்களை முடிக்குங்க. வாங்கிக்கிற கொடுக்குற மனநிலையில் இருங்க. ஆரம்பிப்போம்.
நன்றி நண்பர்களே. இன்றைய இறையுடன் ஒன்றுடன் நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு ஆற்றலை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நெருக்கமாகிறதுக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். அதோட இதில் கலந்துக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்றைய நாள் மிக இனிமையாக இருக்கும். அந்த ஆற்றல் பகிர்தலினுடைய விளைவாக மனம் உடலும் புத்துணர்ச்சி பெறும். இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். மற்றவங்களும் இதை பார்க்குறாங்க, வீடியோ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறாங்க. நேரம் கிடைக்கிறவங்க செஞ்சு பழகுறாங்க அதை பார்த்து. அதனால் இது நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது நண்பர்களே. நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நம்ம பகிர்ந்துக்கிற ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி. நன்றி. நாளை சந்திப்போம்.